Hi friends, welcome back to our channel. Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் இல்லாம எப்படி சொல்ல ஒரு ஆம்லெட் ஒன்று பண்ணலாம். அது டிஃப்ரெண்டாக ஆம்லெட். ஏன்னா இதில் நம்ம ஆம்லெட்டில் வெங்காயம் தான் போடுவோம். வெங்காயில் இது பொட்டேட்டோ ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இதுன்னு ட்ரை பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சிக்கோங்க. பொட்டேட்டோ பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று, சின்னது இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. அதுவும் பொடியாக அரிஞ்சிக்கோங்க. 3 முட்டை. ஃபஸ்ட்டு வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடாயை வச்சுக்கின்னு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 வச்சுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்குற வரைக்கும் அந்த வெங்காயம் ஸ்மெல் போகிற வரைக்கும் வெங்காய ஸ்மெல் இல்லை, அந்த வெங்காயோட பச்சை வாசனை. இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம 5 வச்சு இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கினோடனே இதிலே லைட்டாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சாத்தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் கொஞ்சமாக, இந்த நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே உருளைக்கிழங்கு நம்ம போட உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துட்டு போனோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்பயே எடுத்து வச்சு இந்த 3 முட்டை இதில் வச்சு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வச்சு ஊற்றின பிறகு கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியாக இருந்தது போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா பச்சை மிளகா அது கூட கொஞ்சம் பொடியாக, காரம் இருந்துச்சுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுருந்து இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஆம்லேட் அப்பயே உருளைக்கிழங்குல வேறு உப்பு ஆட் பண்ணியிருப்போம். இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கூட வாங்க உப்பு ஆகிடும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பேனு பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேனு பற்ற வச்சுட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினோடனே நம்ம அப்பயே மிக்ஸ் பண்ணி வச்சிக்கினா இந்த ஆம்லேட்டு இது ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிக்கின்னு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி பிறகு லைட்டாக எண்ணெய் இந்த சைடில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இது நம்ம நார்மலாக முட்டை ஆம்லேட் எப்படி போடுறோமோ அது மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தோடனே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றின சைடு வந்தோடனே அதை திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எனக்கு அந்த பக்கம் இதெல்லாம் வேகணும்ல கொஞ்ச நேரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேஜுக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிளேட்டிங்கோட முடிஞ்சிச்சு. மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது நீங்கள் மறக்காம சாப்பிட்டு பார்த்தேன், ஆனால் நான் எல்லாமே இது மாதிரி வீடியோவே எடுக்கக்கூடாது. வீட்டில் ட்ரை பண்ணிங்கோ, சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்குது. நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக வந்துச்சு. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரட்டா.